மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் பராசக்தி படத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பார். இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை பார்த்திருக்கிறது. அதேபோல் இந்த சட்டமன்றமும் ஆளுநரை பொறுத்தவரை சில ஆண்டு காலமாக விசித்திரமான காட்சிகளைத்தான் காண்கிறது. மாண்புமிகு ஆளுநர் வருகிறார், உரையாற்ற வருகிறார், ஆனால் உரையாற்றாமலே போய்விடுகிறார். அதனால தான் ஆளுநரின் செயல்பாடுகளை நான் சிறுபிள்ளைத்தனமானது என்று சொன்னேன். அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 176 வரையறுத்துள்ள அடிப்படையில் ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றணும். அரசால தயாரித்து வழங்கப்படுகிற உரையை அப்படியே வாசிக்கணும் என்பதுதான் நடைமுறை மரபு. ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில் தான் ஆளுநர் குறியாக இருக்கிறார். 2021ஆம் ஆண்டு இப்போது இருக்கும் ஆளுநர் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். 2022ஆம் ஆண்டு இதே ஆளுநர் தன்னுடைய முதல் உரையை முழுமையாக வாசித்தார், எதையும் மாத்தல. ஆனா இந்த 3 ஆண்டு காலமாக என்னென்ன அபத்தமான காரணங்களை எல்லாம் சொல்லி படிக்கிறத தவிர்த்தார்னு அவையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றாக தெரியும். பேரவை தொடங்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதும், அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டுப்பண் ஒழிக்கிறது தான் காலங்காலமா பின்பற்றக்கூடிய மரபு. இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார், தவிர்க்கிறார். தமிழ்நாடு வளர்ந்து வர்றத அவரால் ஜீரணிக்க முடியலங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறன்னா சாதாரணமானவர் இருக்கலாம். ஆனால் இந்த சட்டமன்றம் 100 ஆண்டு வரலாறு கொண்ட சட்டமன்றம், கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளால் உருவான சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தின் மாண்பையும் மதிக்காமல், மக்களது எண்ணங்களுக்கு மதிப்பு தராமல் தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்த துணிந்ததன் மூலமா தான் வகிக்கிற பதவிக்கும் பொறுப்புக்கும் இழுக்கு ஏற்படுகிற காரியத்தை அரசியல் உள்நோக்கத்தோட ஆளுநர் செய்கிறது இந்த மன்றம் இதுவரை காணாதது, இனியும் காணக்கூடாது. அவர் அரசியல் ரீதியா எங்களை புறக்கணிக்கிறத நாங்கள் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா திராவிட இயக்கம் என்பதை புறக்கணிப்புகள், அவமானங்கள், ஒடுக்குதல்கள் ஆகியவற்றுக்கு எதிரான உதயமானதுதான். இந்த இயக்கத்துக்கு மேல் கடைபிடிக்கப்பட்ட தீண்டாமைகளையும் மீறித்தான் 100 ஆண்டு கண்டிருக்கிறோம். ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறி 6வது முறை ஆட்சியை கைப்பற்றின வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. நிச்சயமா சொல்றேன், 7வது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றங்காணும் அரசா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அமையப் போகுது. அதன் அடித்தளமான இந்த 6வது ஆட்சி அமைந்த போது இது விடியல் ஆட்சியாக அமையும்னு சொன்னோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.